ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பருப்பு சட்னி. ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிருக்கு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. காஞ்ச மிளகாய், தோல் உரிக்காத பூண்டு, சின்ன துண்டு பெருங்காயம் இதை போட்டு எண்ணெயில் வதக்கிக்கோங்க. கரண்டியை மேலே வைக்கிறேன்னு நினைக்காதீங்க, மேலே தெரிக்காமல் இருக்கு. துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க, எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சமாக இருந்தால் போதும். இது ரெண்டுத்தையும் செவக்க வறுத்துக்கோங்க. தேங்காய் சில்லு எடுத்து ரஃப்பாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தாளிப்பு சேர்த்துடலாம். கரண்டியை மேலே வச்சிங்கன்னா கடுகு கருவேப்பிலெல்லாம் போடும்போது மேலே தெறிக்காமல் இருக்கும். தாளித்து சட்னியில் கொட்டிடலாம். இட்லி தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஞாபகமாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் அப்பப்போ அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.